வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலி அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இனிமேல் இப்போ சரவணன் கிட்ட பேசக்கூடாதுன்ற மாதிரி அஞ்சலி கிட்ட சத்தியம் வாங்கிடுறாரு. இந்த பக்கம் பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, சரவணனை வந்து இனி இப்போ போய் நியாயம் கேட்டியா, அங்கே உனக்கு நியாயம் கிடச்சிச்சா, எதுக்குடா போய் தேவையில்லாமலாம் அங்கே பேசிக்கிட்டு இருக்க, சரி நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுன்ற மாதிரி சொல்ல, அவர் வந்து எனக்கு வீட்டுக்கு போனால் நிறைய ஞாபகங்கள்லாம் வரும், நான் இங்கே கடையிலேயே இருக்கேன்ற மாதிரி கடையிலேயே இருந்துடுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கமயில வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க இல்லையா, அப்போ டாக்டர் வந்து குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பிபி தான் ரைஸ் ஆயிடுச்சு, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, உடம்ப பார்த்துக்கோங்கன்ற மாதிரி தங்கமயில் கிட்ட சொல்கிறாங்க. வெளியில் வந்து பாக்கியத்துக்கிட்டே இதையும் சொல்ல, பாக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கோமதி வீட்டுக்கு சண்டை போட கிளம்புறாங்க. போய் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, உன் பையன் என்னென்ன பேசுகிறான், ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுனது அப்படி பேசிக்கிட்டு இருக்கான், நான் கேட்டது தப்பா, இதுக்கு போய் என் தலையில கல்லு தூக்கி போட வருவானா, என் பொண்ணை வேற தகாத வார்த்தையெல்லாம் பேசுறான், அதுல என் பொண்ணுக்கு மயக்கம் வந்து மூச்சு பேசலாமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அவ வாழ்க்கை இப்படி நாசம் பண்றீங்களே, நீங்கெல்லாம் நாசமா போயிடுவீங்கன்ற மாதிரி சாபம்லாம் விட்டுட்டு போறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் சரவணன் என்ன பண்ணுறாரு, அஞ்சலிக்கு ஃபோன் போட்டு பார்க்குறாரு. அவங்க வந்து அழுதுகிட்டே ஃபோனை எடுக்க மாட்றாங்க, சரவணன் ஃபோனை. அப்படியே இவங்க என்ன பண்ணுறாங்க, கோமதியும் சரவணனும் தங்கமயிலை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போக, அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, தங்கமயில் வந்து எங்கள் அம்மா சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த டைமில் குழலி ஃபோன் பண்ணுறதுனால கோமதி வெளியில் வந்துடுறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, இவர் மட்டும் இருக்கார், பாண்டியன் மட்டும். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, தங்கமயில் சாரி மாமா என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கேட்க, அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.